يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واصلح لنا يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا يا حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, எல்லா ஞானத்தினுடைய ஊற்றாக குர்ஆன் அமைந்திருக்கிறது. பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய இந்த குர்ஆன் ஷரீஃப் அது சொல்லித்தரக்கூடிய துறைகளிலே ஒன்றுதான் தஸவ்வுஃப். சொல்லித்தரக்கூடிய துறைகளில் ஒன்று என்று சொல்வதை விட அது சொல்லித்தரக்கூடிய துறைகளில் எல்லாம் மிக மிக உயர்ந்தது தஸவ்வுஃப். தஸவ்வுஃப்ங்கிற வார்த்தை இருக்குத, இந்த வார்த்தைகளே தே என்பது தௌபாவை குறிக்கும், ஸ்வாத் என்பது சஃபாவுல் கல்ப் பரிசுத்தமான கல்வை குறிக்கும். அதே போல வாவ் மூணாவது வரக்கூடிய அந்த வாவ் என்பது விலாயத்தை குறிக்கும். நாலாவது உள்ள ஃபா என்பது ஃபனா அல்லாஹுவில் தன்னை அர்ப்பணிப்பதை குறிக்கும் என்று இந்த தஸவ்வுஃபினுடைய வார்த்தையை பற்றி சொல்வார். குர்ஆன் ஷரீஃப் இந்த தஸவ்வுஃப் என்பதற்கு தஸ்கியா என்று பெயர் சொல்லும். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சில காரியங்களை ஒரு பொருள் மீது சத்தியமிட்டு சொல்வான். உதாரணமாக வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி, சிலது 2 பொருள் மீது சத்தியம் விடுவான், சிலதை 3 பொருள்கள் மீது சத்தியம் விடுவான், அதிகபட்சமாக 4-5 பொருள்கள் தான். இவைகளின் மீது சத்தியமிட்டுத்தான் அல்லாஹு தஆலா பின்னால் உள்ள செய்திகளை சொன்னான். ஆனால் 11 பொருள்கள் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா என்று 11 பொருள்கள் மீது சத்தியமிட்டு அதற்கு பிறகு சொன்னான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் கல்பை அழுக்காக்கி கொண்டார்களோ அவர்கள் நஷ்டப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த உலகத்திலே குர்ஆன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் அனுப்பியதனுடைய நோக்கத்தை குர்ஆன் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டார் என்று சொல்லும் பொழுது வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள், அவருடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று அல்லாஹு தஆலா அதனுடைய நோக்கத்தையும் சொல்லி காண்பிக்கிறார். இந்த உலகத்திலே இந்த தஸ்கியத்தினுடைய இந்த நிலை அப்படிங்கிறத பத்தி குர்ஆன் ஷரீஃப் பல்வேறு இடங்கள்ல சொல்லுது. பிரபலமாக சொல்வதாக இருந்தால் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய நபி, உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களிலே 3வது ஆள் மூசா அலைஹிஸ்ஸலாம். முதலாவது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2வது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், 3வது கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்படி நபிமார்களில் மிக உயர்ந்த முர்சலீன்களில் உயர்ந்த உலுல் அஸ்ம்களில் ஒருவரான ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா ஹிவ்ர் என்ற ஒரு இறைநேசரிடத்திலே, அவங்க நபிங்கிறத விட வலிங்கிறதா உலகத்துல குர்ஆனுடைய ஆயத்தை கொண்டு விண்ணான விளக்கம் சொல்பவர்கள் சொல்வார்கள், அவங்களிடத்துல போய் பாடம் படிப்பதற்கு அனுப்பினான் என்று சொன்னால் இது என்ன நிலை? ஒரு பெரிய நபி, அவங்க ஒரு வலியை தேடி போகணுமா? எல்லா நபிமார்களும் வலிமார்கள் தான், அது வேற விஷயம். ஆனால் இங்கே அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய சம்பவம், அல்லாஹு தஆலா அனுப்பினான், நீங்கள் போய் என்ன செய்யுங்க, மஜ்மஉல் பஹ்ரைன் 2 கடல்கள் சந்திக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒருவரை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர்கள் ஃபவஜதா அப்தம் மின் இபாதினா ஆதினாஹு ரஹ்மத்தம் மின் இன்தினா வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா. குர்ஆனுடைய ஒரு வார்த்தை. நம்முடைய உரத்திலிருந்து அவருக்கு நாம் ஞானத்தை அளித்திருக்கிறோம், கல்வியை வழங்கியிருக்கிறோம், நீங்க அவங்கள்ட்ட போய் பாடம் படிச்சுக்கங்க அல்லாஹு தஆலா சொன்னான். முதலாவது விஷயம் இந்த ஆயத்தில் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீகம் என்பது தேடப்படுவது. என்ன முசாகர் தேடி போனாங்க, அது தேடப்படுவது, வந்து கிடைப்பது அல்ல, தேடப்படுவதன் வழியாக கிடைக்க பெறுவதுதான் ஆன்மீகம் என்று சொல்வார். இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் ஆக மொத்த ஒரு செய்தி தான். சம்பவங்கள் 3 சம்பவம் நடந்துச்சு. 3 சம்பவம் நடந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே குர்ஆனுடைய வார்த்தை நீங்க அந்த தர்ஜுமாவை எடுத்து பார்த்தாலே அது தெரிஞ்சு போகிற என்ன 3 சம்பவம் வரிசையா வருது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஏங்க நீங்க சரிப்பட்டு வராது, நம்ம கூட வர முடியாது, உங்களால பயணம் செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்ல நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு சபர் பத்தாதங்க நீங்க நம்ம கூட வர்றதுக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்க படிச்ச அந்த பஹர் அது ஷரியத்தினுடைய பஹர், ஷரியத்தினுடைய கடல்.
இது இது தசோஃபினுடைய கடல் இது. அதனால இது ரெண்டு அந்த அளவுக்கு நேர் ஒத்து போகாத. அதாவது ஷரியத் இல்லாம இதையும் கொண்டு போக கூடாது. ஷரியத் இல்லாம சில பேர் தசோஃப் அப்படின்லாம் ஏத்துக்கிற முடியாது. ஷரியத்தினுடைய முழுமையை பேணித்தான் தசோஃப் என்பது வர வேண்டும். இருந்தாலும் நீங்க ஷரியத்தினுடைய நிலைகளை மாத்திரம் பார்க்கக்கூடிய ஆளு, உங்களுக்கு இது கூட வர்றதுக்கு ஒத்து வருமா தெரியலையே. ஏன்னா இதனுடைய கமாலியத்தை, இதனுடைய நிரப்பமான நிலையை பெற்றவன் அல்லவா எந்த கருத்து ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, நான் நிச்சயமா என்ன செய்வீங்க, நீங்க என்ன சபரா பெற்றுக்கொள்வீங்க. அவதரத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட கூட்டு போனாங்க. போகும் பொழுது ஒண்ணுமே பேசக்கூடாது, இந்த துறையில விசாம கூட வரணும்ட்டாங்க. போய் சரின்னு ஒரு கப்பல்ல ஏறி போயாச்சுன்னா திடீர்னு அதற்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஓட்ட போடுறாரு கப்பல். யார் பார்த்துக்கிட்டு இருப்பா, எங்க கேட்க கூடாதுங்கிறதுக்காண்டி அதுக்காண்டி இப்படி இல்லாம செய்வா. ஒரு கப்பல்ல போய் ஓட்ட போடுவாங்களா யாராவது அப்படின்னு. இங்க இருக்க நீ விசாம இருக்கன்னு தான் நான் சொன்னேன். முங்குனா நீங்க மட்டுமா முங்க போறியா, நானும் சேர்ந்து தான் முங்குவேன். அதனால நீங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது. சரி, இது முதல் கட்டம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நான் கேட்க கூடாதுன்னு சொன்னா நீங்க கேட்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீங்களா என்ன தேடி அல்லாஹ் சொல்லி வந்திருக்கிறீங்க. என்னுடைய நிபந்தனை இதுதான், கேட்க கூடாதுங்கிறது தான். சரி வாங்க, அதுக்கு அடுத்து கூட்டு போனாங்க. சரி இனிமே கேட்க மாட்டேன்ட்டாங்க. இனிமே பாத்துக்கிறேன், கொஞ்சம் கவனமா இருக்கிறேன்னு போகும் பொழுது அதுக்கு பிறகு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளை ஒரு பையனை போய் பிடிச்சாரு, அடிச்சாரோ மூட்டை போயிட்டான். ஏங்க இது என்ன சாதாரணமான விஷயமா, இது என்ன கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. இன்னும் ஒரு சான்ஸ் தான் உங்களுக்குன்ட்டாங்க. இன்னும் ஒரு சான்ஸ் தான், அதுக்கு நீங்க கேள்வி கேட்டா நீங்க போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கடுத்து போகும் பொழுது அந்தாப்பியான ஒரு ஊருக்கு போனா பசி, மனுஷன் எல்லாம் மறந்து போயிருமே. கடுமையான பசி, ஊர்ல ஒருத்தரும் புது ஆளா இருக்கிறாங்களே என்ன ஏதுன்னு கவனிக்க மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல சாப்பிட போறதுக்கு உண்டான ஒரு சூழல் வசதி அப்படி ஒரு சூழலும் இல்லை. சாப்பாடு கேட்டும் பார்த்தாச்சு, ஒருத்தரும் தர்ற மாதிரி இல்லை. இதற்கு வாங்க வாங்க, இந்த சவுத்தை சரிஞ்சிருக்குது, இதை எழுப்போம் பாருங்க, ஏதாவது ஒரு கூலி வாங்கிட்டு கூட செய்யலாம், ஏதாவது சாப்பாடு பாரமா தரணும் அப்படின்னு சொல்லிட்டாவது செய்யலாம். ஒண்ணும் செய்யாம நீங்க போய் சவுத்தை சாஞ்சி கிடந்தா நமக்கு என்ன, எப்படி இருந்தா என்னன்னு சார் பாருங்க, இதுதான் கடைசி போயிட வேண்டியதான் சொல்லிட்டாங்க. இதுல இந்த 3 சம்பவங்கள் ஒவ்வொன்றிலையும் பெரிய நுட்பங்கள் இருக்கிற தஃசீர்ல இதுல பக்கங்களாக எழுதுகிறார். இதுல இருந்து பெற வேண்டிய பாடத்தை, ஆன்மீக ஞானத்தை அல்லாஹ் அனுப்பியது அல்லவா. உலகத்துல ஏதோ அந்த கதை இந்த கதைங்கிற மாதிரி உள்ள கதை அல்லவா, கதை அல்லவே இது அல்லாஹ் தஆலா அனுப்பியது. இதுல விஷயம் என்னன்னு சொன்னா, கப்பல்ல ஓட்ட போட்டவன்னு ஆட்சேபிச்சீங்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிறப்பிலே உங்களுடைய தாயாருக்கு வகை அறிவித்தானே, ஒரு பலகையில வச்சு நீங்க கொண்டு போய் நைல் நதியில போடுங்க அல்லாஹ் சொன்னானே, அந்த நேரத்துல உங்களுக்கு காப்பாத்தினது யாரு? திரும்பி பாருங்க, நீங்க திரும்பி உங்களை பாருங்க. அல்லாஹுடைய உத்தரவுங்கிற காரணத்தினால போட்டாங்க, அல்லாஹு தஆலா காப்பாத்தினான் என்பது மாத்திரமல்ல, உங்களை ராஜபவனிடத்துல உங்களை உட்கார வச்சு அல்லாஹு தஆலா வளர்த்து ஒரு நபியாக்கி திருப்பி கொடுத்தான். நீங்க அது மாதிரி ஒரு சம்பவம் தானே, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ கூட வந்திருக்கிறீங்க, கேட்கலாமான்னு. அதே மாதிரி நான் ஒரு பையனை அடிச்சேன், சரி கேட்டீங்க, நீங்க ஒரு ஆள் அடிச்சீங்களே தெரியுமா? நீங்க ஒரு ஆள் அடிச்சீங்களே, அவனை அடித்தவன் அவன் போயிட்டான், அவன் சட்டுன்னு ஆயிட்டான். அப்படி நீங்க போட்டு நீங்க என்ன செய்ய அங்கிருந்து மதியம் போயிட்டீங்களே. உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது அது உறுத்தம் இல்ல, தெரியாமதான் நடந்துச்சு, அடிச்சதுல இறந்துட்டா அது வேற விஷயம். அப்போ உறுத்தம் இல்ல, நான் அடிச்சவங்க இறந்தவங்க உங்களுக்கு உறுத்துச்சா நீங்க கேட்கறீங்க, அது நியாயமான்னு கேட்டான். சரி, அதுக்கடுத்து நீங்க மதியனுக்கு போகும் பொழுது அங்க பெண்கள் ஒதுங்கி நின்று தண்ணி எடுக்க முடியாம நின்னாங்க, நீங்க பல சிரமப்பட்டு போயிருக்கிறீங்க, அந்த ஊர்ல உங்களுக்கு ஒண்ணும் தர்றதுக்குண்டான ஆட்கள் யாருமே இல்லை, அப்ப அவங்களுக்கு எல்லாம் தண்ணி எடுத்து கொடுத்தீங்களே, பகரமா வாங்கினீங்கன்னு கேட்டான். தண்ணி எடுத்து கொடுத்தீங்களே பகரம். இந்த 3 சம்பவத்துல உள்ள நிகழ்வினுடைய சாரம் என்னவென்று சொன்னால், மனிதர்களுக்கு இந்த தசவுஃப் உணர்த்தக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, அயூபன் நஃப்ஸின் பக்கம் திரும்பும். துன்யால எல்லாரையும் குறை பார்த்துக்கிட்டே இருக்காது, அது அல்ல தசவுஃப். பார்க்க வேண்டியது நம்ம எல்லாரையும் குறை சொல்றோம்னா இங்க பார்க்கணும், நம்மள்ட்ட சரியா இருக்குதா, எல்லாம் நம்மள்ட்ட குறையே இல்லையா, நான் அந்த அளவுக்கு இன்சான காமில் ஆயிட்டானா, பரிபூர்ணமான நிலையில் வந்து விட்டேனா என்று நாசிலிருந்து மக்களினுடைய குறைகளை பார்ப்பதிலிருந்து தன்னை திருப்புவது, தன்னின் பக்கம் பார்க்கக்கூடிய, தன் குறைகளை சீராக்கக்கூடிய அந்த நிலைதான் நமக்கு பெருமக்களே தஸவ்வுஃப் என்று. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அதைத்தான் வெற்றிக்குரிய வழி என்று சொல்கிறான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே அனுப்பியதனுடைய நோக்கம் தஸ்கியத் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே அதனுடைய நிலையே இதுதான்.
அசௌலி நோன்பு எனக்கு சொந்தம். ஏங்க அல்லாஹ் சொன்னான்? ஹஜ்ஜும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், தொழுகையும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். நோன்பு அல்லாஹ்வுக்கு ஏன் சொந்தம்னு சொன்னா நோன்பை பொறுத்தவரையிலே நாம எந்த விதமான யாருடைய முகதாசனையும் கிடையாது. இதுல நமக்கு ரப்புக்கு மாத்திரம் உள்ள தொடர்பு தானே, அல்லாஹுவை பயந்து தானே. எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும், கடுமையான வெயிலா இருக்குது, துவா செய்யுங்க. அதனால கடுமையான வெயிலா இருக்குது, எல்லாம் சரிதான். எந்த வெயிலா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூடா இருந்தாலும், அல்லாஹு தாலா அந்த ரமதான மாத்தி மாத்தி வச்சிருக்கிறான். சில நேரங்களில் குளிர்காலத்துல வரும், சில வெயில் நேரத்துல வரும், எந்த நிலையில வந்தா நாம இங்க இப்படி இருக்கிறோம். சில நேரங்கள்ல 22 மணி நேரம் நோம்பிடிக்கிறாங்களாம், சில இடங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கும் அது. ஆனா எப்படி இருந்தாலும் வைக்கிறோமா இல்லையா அல்லாஹ்வுக்காக என்று நாம் அவன் சொன்ன கட்டளைக்காக நம்முடைய கல்வை பேணி, நமக்கு ரப்புக்கும் தான் அதனுடைய தொடரும். அப்படி இருக்கிறோமா இல்லவா? அதனால்தான் அல்லாஹ் அஸ்ஸௌமுலி என்று சொன்னான். அருமையான பெருமக்களே, இந்த தசவுப் என்பது உலகத்தினுடைய எல்லா கல்விகளை விட சிறந்த கல்வி என்பதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னா, எல்லா கல்வியும் வெளிரங்கமான விஷயங்களை பற்றி தான் பேசும். ஆனால் இந்த தசவுப் என்பது நஃப்ஸினுடைய நோய் என்ன, அதற்குள்ள இலாஜ் என்ன, அதற்குள்ள மருந்து என்ன, நஃப்ஸ் என்னென்னலாம் நோய் ஆட்படும், அந்த நோய்க்குண்டான நிவர்த்தி என்ன செய்வது, அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி பேசக்கூடிய அந்த துறையும் அந்த இயலும் தான் தசோகனுடைய துறை. நோம்புல செய்தான் அடிச்சு போட்டாச்சு, ஒரு செய்தாலும் ஒண்ணும் செய்ய மாட்டான், இந்த ஆனா சேட்டையெல்லாம் நடக்குது சத்து பல இடங்கள்ல சொன்னா செய்தான் போனாலும் அதை விட இன்னொரு இருக்கிறானே, அது யாருங்க? செய்தானுக்கு எடுத்தது யாருங்க? செய்தான துன்யா கூட கெடுக்கிறான், செய்தான யாருக்கு எடுத்தா? நீ யாருப்பா, நீ பெரிய ஆளுப்பா, நீ போய் அவனுக்கு ஆதமுக்கு செஞ்சாச்சுன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்கான செய்திய, நீ யாரு, உன் அந்தஸ்து என்ன, கீர்த்தி என்ன, மகத்துவம் என்ன அப்படின்னு அவன் நப்சு அவனை சொல்லிச்சா இல்லையா? சொல்லுனால்தானே வீழ்ந்தான். அப்ப நப்சு என்பது மனிதனை வீழ்த்தக்கூடியதுல உச்சகட்டமான ஒரு நிலையை கொண்ட. அதனால் அந்த நப்சினுடைய அழுக்காறுகளை, நோய்களை, பிரதானமானது 3 தாங்க: பெருமை, பொறாமை, பேராசை. எந்த பாவம் நடந்தாலும் அதனுடைய தொடக்கம் பாருங்க, கொலைன்னு இருக்கும். அந்த கொலைன்னு தொடக்கத்துல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. தொடக்கத்துல பொறாம இருந்திருக்கும், இதுதான் என்ன செய்யும், அங்க போய் முடியும். பேராசை இருந்திருக்கும், அங்க போய் முடியும். பெருமை யார் அதை காட்டுறதுக்கு உண்டான நிலை, அது அங்க போய் முடியும். பெரிய பெரிய துன்யாவினுடைய எல்லா பாவங்களுக்குமான காரணமாக இவைகள் தான். இந்த பொறாமை தான், இந்த பேராசை தான், இந்த பெருமை தான், இதுதான் உள்ளடங்கியது. எனவே அதை அந்த நப்சினுடைய அழுக்காறுகளை போக்கி அந்த நோயை நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன மருத்துவம் அதற்கு தேவை என்று பேசக்கூடிய துறையாக தசோப் இருக்கிற காரணத்தினாலதான் அந்த தசோப் என்பது இருக்கிற ஐமுகல்ல ஆக உயர்ந்தது என்று சொல்லுவார். என்ன அல்லாஹ் சைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது கூட இன்ன கைத சைத்தானி காணம் வகைஃபான்னு குர்ஆன் வருது. சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறது கொஞ்சம் பலகீனமானதுதான். சைத்தான் சொல்லி பார்ப்பான், சரின்னு விட்டுருவான். அவன் நப்சு விடாது. சைத்தான் சொல்லி பார்ப்பான், அப்படியே மெதுவா கடத்தி விடுற மாதிரி பார்ப்பான். சரி இல்ல, கொஞ்சம் சரியாகி உட்கார்ந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. நப்சு அப்படி இல்லை, போகணும்னு முடிவு பண்ணா போய தீரணும். அவ்வளவு அது நப்சு விடவே செய்யாது, அது சொல்லிக்கிட்டே இருக்கும், நப்சை தூண்டிக்கிட்டே இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் கவனங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால எல்லா துறைகளும் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதே மாதிரி மற்ற துறைகளை கொண்டு குர்ஆனை நாம விளக்க வேண்டும் என்று சொன்னாலும் இருக்கும் துறைகளிலே உன்னதமானதாக, ஏனென்றால் இது நம்முடைய ஆத்மார்த்தமான நிலையை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான உன்னதமான ஒரு துறையாக இருக்கிற காரணத்தினாலே இது அந்த துறைகளில் எல்லாம் மேன்மையானது என்று சொல்கிறார். அந்த கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன இலாஜ், உதாரணமா ஒரு மருத்துவம் என்ன அதிகமா திக்ர் செய்யுங்க, கல்வி பரிசுத்தமாகும். கல்வினுடைய ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, நாயகமே அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க சொன்னாங்க, இரும்புகள் துருபிடிப்பதை போல மனித மனங்களும் துருபிடிக்குதுன்னு சொன்னாங்க. நாயகமே இரும்புல துருபிடிச்சா அதை நீக்கிறதுக்கு எங்களுக்கு வழி தெரியும், செய்திருவோம். யா ரசூலல்லாஹ், மனசுல துருபிடிக்குதுன்னு அது எப்படி மாத்துறது, என்ன செய்யறது, என்னத்தை குத்துறது என்றால் சொன்னாங்க, அதுக்குண்டானது நீங்க மௌத்தை பற்றி நினைக்கணும், அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். இப்படி மாதிரி உள்ள காரியங்கள் தான் கல்வியினுடைய அந்த அழுக்குகளை எல்லாம் போக்கும். குர்ஆனை ஓதுவது இதெல்லாம் அந்த கல்வியினுடைய அழுக்குகளை போக்கும் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அருமையான பெருமக்களே, எனவே குர்ஆன் தஸ்கியத்தினுடைய வார்த்தை என்று சொல்லும், ஹதீஸிலே இஹ்சானுடைய பாதை என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த தஸவ்வுஃப் என்பது அதுதான். அது இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்ன விலை ரொம்ப ஜாஸ்தி.
ஒரு அல்லாஹு அக்பர் சொன்னா அதுக்கு விலை ரொம்ப ஜாஸ்தி. தொழுகிறார் எல்லாத்தையும் தொழுகிறார். தொழுது முடிக்கிற வரை மனசும் எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு வைங்க. அந்த தொழுகையை விட 2 ரக்காத் கவனமா தொழுகிறார். லா ஸலாத்த இல்லா பிஹுதூரில் கல்ப் ஹாதிராகாமல் தொழுகை இல்லை. தொழுகை பூரணமான தொழுகையா ஆகாதுன்னு வருது இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல கத் அஃலஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் இறையச்சத்தோடு மனவோர்மையோடு தொழுகிறார்களோ அந்த மூமின்கள் ஜெயம் என்று சொல்கிறார். அதனால இது எல்லாமே மனதினுடைய பரிசுத்தத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற காரணத்தினாலே மற்ற துறைகளை விட இது மேம்பட்டது என்று பெருமக்கள் சொல்வார். அல்லாஹு தஆலா நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக. ரப்பு குடியிருக்கும் இடமாக நம்முடைய கல்வை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.